சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் தவேக கூட்டணியில் வெளியான முக்கிய தகவல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரகசிய பேச்சுவார்த்தை, விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தையை நம்ம எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ளதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் உட்கட்சி மோதல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சரிங்களா, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொது செயலாளராக முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பிறகு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட்டார்கள். அதாவது குறிப்பாக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சராக நம்முடைய பன்னீர்செல்வம் இருந்தார். அதற்கு பிறகு நம்ம ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நிராகரிக்கப்பட்டார், அதாவது பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவை பொறுத்தவரை வாக்குகள் பிரிந்திருப்பதற்கான காரணம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்களிடையே பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியிடம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சலசலப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனாலையும் பார்த்தீங்கன்னா கட்சியில் பிரிவுக்கான காரணம் வாக்குகள் மிகவும் குறைவாக வாங்குவதற்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக அதிமுகவில் வெற்றி பெற முடியும். ஆனால் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. குறிப்பாக பாஜகவுடன் ஆண்டுதோறும் கூட்டணி வைக்கிறார்கள் சரிங்களா. அது எப்போவுமே கூட்டணி வைக்கிறது ஆனால் பாஜகவுடன் சரிங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாஜகவை தவிர்த்து வேறு ஏதாவது மிகப்பெரிய ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்கணும். அதாவது அதிமுக வச்சு திமுக வச்சுருக்காங்களா காங்கிரஸுடன், அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு யாருன்னா நம்ம கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கூட்டணியில். அதுக்கு விஜய் பக்கம் திரும்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயுடைய நிர்வாகிகளிடம் அதை பார்த்தீங்கன்னா விஜயோடைய முக்கிய தலைகளுடன் பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கும் 30க்கும் மேற்பட்ட சதவீதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வாக்கு இருக்கிறது. அது இங்கே எடப்பாடி பக்கம் வந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறைய வாக்குகள் அதிகமாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுகவை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் தற்பொழுது நிலவரப்படி திமுக அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கிறார்கள். அதாவது கருத்து கணிப்பில் திமுக முன்னிலையிலும், 2வது தான் அதிமுக இருக்கிறது, 3வது விஜய் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலியில் பார்ப்போம். கூட்டணியில் விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி செல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இது போல் அரசியல் சார்ந்த அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்கள்.